வணக்கம் நண்பர்களே. இன்றைய பொதுத்தமிழ் வினா மற்றும் விடையில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வினாத்தாள் 2019க்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் சி, பழுக்கின்றது. அதற்கான விளக்கம் கீழே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. வினா எண் 2, படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. விடை ஆப்ஷன் ஏ, படித்து. வினா எண் 3, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. அதற்கான விடை ஆப்ஷன் ஏ, கற்றல். வினா எண் 4, இயல்பானது வேர்ச்சொல் அறிக. அதற்கான விடை ஆப்ஷன் பி, இயல்பு. வினா எண் 5, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். விடை ஆப்ஷன் டி, அம்பு. வினா எண் 6, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, பாவலேறு பெருஞ்சித்திரனார். வினா எண் 7, துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். விடை ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். வினா எண் 8, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? விடை ஆப்ஷன் சி, தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். 9, பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, மு.சி. பூர்ணலிங்கம். வினா எண் 10, பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர். விடை ஆப்ஷன் சி, திருத்தொண்டர் புராணம். வினா எண் 11, சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? விடை ஆப்ஷன் ஏ, பல்கலைக்கழகம். அடுத்து வினா எண் 12, பொருளறிந்து பொருத்துக. ஆப்ஷன் ஏ, தடக்கற்கான விடை 3 பெரிய யானை. எண்குனா கரடி. வல் உயிர்னா கூர்மையான நகம். தரிசனம் காட்சி. வினா எண் 13, அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? விடை ஆப்ஷன் சி, காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. விடை ஆப்ஷன் பி, மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. வினா எண் 15, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விடை ஆப்ஷன் சி, நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. வினா எண் 16, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. விடை ஆப்ஷன் சி, கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. வினா எண் 17, காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் ஏ, ஆட்டையாம்பட்டி. வினா எண் 18, இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? விடை ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். வினா எண் 19, அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? விடை 2005. வினா எண் 20, தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். விடை ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். வினா எண் 21, தர்போலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, மராட்டிய மாநிலம். வினா எண் 22, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். விடை ஆப்ஷன் பி, சென்னிகுளம் அண்ணாமலையார். வினா எண் 23, கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை யாது? விடை ஆப்ஷன் பி, 599. வினா எண் 24, நாயின் வாயினீர் தன்னை நீரென
நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ? இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். விடை ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. வினா எண் 25. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி புறநானூறு. வினா எண் 26. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் பி அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். வினா எண் 27. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். விடை ஆப்ஷன் சி எண்ணும்மை. வினா எண் 28. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம். விடை ஆப்ஷன் ஏ மிகும். வினா எண் 29. தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை. வினா எண் 30. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? விடை ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை. வினா எண் 31. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கினால் கண்டறிந்து சொன்னவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கலீலியோ. வினா எண் 32. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர். விடை ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. வினா எண் 33. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஜியு போப். வினா எண் 34. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி திருமூலர். வினா எண் 35. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். விடை ஆப்ஷன் ஏ மனோன்மணியம். வினா எண் 36. மனோன்மணியத்தை இயற்றியவர். விடை ஆப்ஷன் ஏ சுந்தரம் பிள்ளை. வினா எண் 37. செங்கீரை பருவம் பிள்ளைத் தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் பருவம். வினா எண் 38. வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. விடை ஆப்ஷன் சி மூங்கில் போன்ற தோல். வினா எண் 39. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். வினா எண் 40. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. விடை ஆப்ஷன் ஏ அயர்கூற்று வாக்கியம். வினா எண் 41. ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். விடை ஆப்ஷன் சி பிறவினை வாக்கியம். வினா எண் 42. தவறான இணை எது? விடை ஆப்ஷன் சி அகத்திக்கீரை கண் நோய். வினா எண் 43. பொருந்தாத இணை எது? விடை ஆப்ஷன் சி வடமனையில் இருந்து வந்தவை கரி அதாவது மிளகு. வினா எண் 44. அகரவரிசைப்படுத்துக. விடை ஆப்ஷன் சி மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை. வினா எண் 45. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். வினா எண் 46. வாழ்வினிற் செம்மையைச் செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ள அரசு எது? விடை ஆப்ஷன் பி புதுவை அரசு. வினா எண் 47. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? விடை டி
சீத்தலைச் சாத்தனார். வினா எண் 48. வாகீசர், அப்பர், தருமசேனர், தண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். வினா எண் 49. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லே, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி மருதகாசி. வினா எண் 50. செல்வச் செவிலி இலக்கணக் குறிப்பு. விடை ஆப்ஷன் டி உருவகம். வினா எண் 51. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தொன் றுண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? விடை ஆப்ஷன் சி கைப்பொருள். வினா எண் 52. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றைப் பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையைக் கண்டுபிடிக்கவும். விடை ஆப்ஷன் பி கூழை எதுகை. வினா எண் 53. ஆழக் கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க்க. விடை ஆப்ஷன் பி மேற்கதுவா எதுகை. வினா எண் 54. பொறுத்துக. வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை. விடை கு. 5ஆம் வேற்றுமை. விடை இன். 6ஆம் வேற்றுமை. அது. 7ஆம் வேற்றுமை. கண். விடை ஆப்ஷன் ஏ